வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம லார்ட் மார்க்ஸ்மேன் அண்ட் வனாடி எபிசோட் 7 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சோஃபி அவங்களோட பவர் யூஸ் பண்ணி ஒரு பெரிய பேரியரை உருவாக்குறது மூலிமா வர சோல்ஜர்ஸ் எல்லாருமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஒட்டுமொத்த ஆர்மியை அவங்களால சமாளிக்க முடியல. காரணம் ரோலாண்ட் அவனோட ஸ்வானை யூஸ் பண்ணி இந்த பேரியரை சுக்குநூரை உடச்சி கடாசிட்டான். இதுக்கு மேலே இவங்க கூட சண்டை போட்டால் சுத்தமாக வேலைக்கு ஆகாதுன்னு சோஃபியா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ரோலாண்டுக்கு ஒரு டவுட்டு, அவங்க 2 பேரும் தப்பிச்சு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. அவங்கள காப்பாற்ற வேண்டா இவ வேற போயிட்டா. இப்போ அசால்ட்டாக அவங்கள சேஸ் பண்ணி நாங்கள் பிடிச்சிடலாமேன்னு அவங்கள ஃபாலோ பண்ணலான்னு பார்க்க போது ஒரு குரூப்பை பின்னாடியிலேருந்து இவரோட ஆர்மி அட்டாக் பண்ணுறதா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. யாருன்னு பார்த்தா கேபிட்டலுக்கு போனால் நம்ம மேஷல் தான். அவரோட 300 சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்துட்டார். ஸோ அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக ரோலாண்ட் அவனோட டீமை கூட்டிகிட்டு இப்போ போயிட்டான். ரோலாண்ட் இங்கே வரதுக்கு முன்னாடி கிங்கை மீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். பட் அவரோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. இப்போ யாராலையுமே பார்க்க முடியாதுன்னு அரோன் அண்ட் மேக்ஸ் 2 பேருமே தடுத்துட்டாங்க. டிகர்னு ஒரு போல் ஊருக்கு வெளியில் ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டான். பக்கத்து நாட்டு சேர்ந்தவங்கள நம்மளோட கண்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்துட்டான். அதனாலே ராஜாக்கு இப்போ பெரிய தலைவலியாக இருக்குது. நீ டிகரை தோக்கடிச்சா அதுவே ராஜாக்கு பெரிய உதவியாக இருக்குன்னு சொல்ல, அதனால தான் சீக்கிரமாக இந்த வாரம் முடிக்கணும்னு ரோலாண்ட் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ சாயங்காலம் ஆனதுக்கப்புறமா மசாஜ் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வராரு. அடிப்பட்ட காயத்தில் அவனுக்கு பயங்கரமான ஜுரம் வந்து இப்போ மயக்கத்தில் இருக்கான். நெக்ஸ்ட் கேபிட்டலில் நடந்த விஷயத்த ஷேர் பண்ணாரு. ராஜாவை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. பட் அரோன் அண்ட் மேக்ஸ் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அவங்களோட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ யாரையுமே ராஜாவை மீட் பண்ண அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. இவரோட ஃப்ரெண்டாக இருக்கிற மினிஸ்டர் ராஜாவை பார்க்கறதுக்காக ரகசியமாக கூட்டிகிட்டு போயிருக்காரு. டோருக்கு வெளியில் இருக்க போது ராஜா பொம்மைங்களை வச்சு விளையாடுற சத்தம் கேட்குது. சில நாட்களுக்கு முன்னாடி ராஜா அவரோட பையனை இறந்துட்டாரு. அந்த வருத்தத்துலேருந்து அவரால் மீண்டு வரவே முடியாமல் மனநல பாதிக்கப்பட்டு இப்படி மாறிட்டாரு. இந்த விஷயம் வெளியில் தெரிய வந்தால் பக்கத்து நாட்டை சேர்ந்தவங்க படம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னு அப்படியே அமைதியாக மறைச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை பற்றி ரோலாண்டுக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக அவனை அனுப்பி வச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம ஹீரோ பக்கத்து நாட்டை சேர்ந்தவங்க கிட்ட உதவி கேட்டிருக்கான். இதே ஒரு காரணமாக வச்சு அவன் கதையை முடிக்க தான் பிளான் பண்ணியிருக்காங்க. மேஷல் இந்த உண்மையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கேபிட்டலை விட்டு கிளம்ப போது சில அசாசின்ஸ் அவரை போட்டு தள்ளுறதுக்காக சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்போ கரெக்டாக சோஃபி தான் அந்த இடத்துக்கு வந்து அவரை காப்பாற்றியிருக்காங்க. அப்போ தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. இப்போ மயக்கமாக இருக்க ஹீரோவை நம்ம எலன் வந்து மீட் பண்ணுறாங்க. என்னோட இதய துடிப்பை ஃபீல் பண்ணு, அது மூலியமா நீ உயிரோடு இருக்குன்னு உணர்ந்துக்கோ. கண்டிப்பாக உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வரத்துக்கு நான் விட மாட்டேன். உன்னோட ஆர்மியை நீ இல்லாத போது நான் டிஃபெண்ட் பண்ணுவேன். ரோலாண்ட் எகித்து சண்டை போட்டு தோக்கடிக்கிறதுக்காக இவங்களோட டிராகன் ஆட்டை பயன்படுத்தலான்னு முடிவெடுத்துட்டாங்க. ஒரு ஹியூமனுக்கு எதிராக அதை பயன்படுத்த நினச்சி இவங்களுக்கு லைட்டாக வருத்தமாக இருக்குது. ஆனாலும் நம்ம ஹீரோட இந்த நிலைமையை பார்த்ததும் இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. ஸோ இவங்களோட எண்ணத்தை பார்த்து சோஃபியை அவங்களுக்கு உதவி பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோலாண்டுக்கு அரோன் அண்ட் மேக்ஸ் 2 பேர் மேலேயும் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. பவரை கைப்பற்றதுக்காக அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்கன்னு இவனுக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட கண்ட்ரி அவங்க ஆல்ரெடி அட்டாக் பண்ண இன்ஃபர்மேஷனையும் இப்போ அவன் கலெக்ட் பண்ணிட்டான். ஸோ அவங்களை எதிர்த்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக தான் இவன் சண்டை போறான்னு நல்லாவே புரியுது. பட் அந்த காரணத்தை வச்சு மட்டும் இந்த பேட்டில் இப்போ ஸ்டாப் பண்ண முடியாது. அடுத்த நாள் காலையில் எல்லாம் எல்லா சோல்ஜர்ஸையும் கூட்டிகிட்டு பேட்டிலுக்கு கிளம்பிட்டாங்க. மயக்கத்தில் இருக்க நம்ம ஹீரோ கண் முடிச்சு பார்க்குறான். பக்கத்தில் அம்பு இருக்குது. அது அவங்ககிட்ட பேசுகிற குரல் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்த நோக்கி அந்த வில்லு கூப்பிட அவனும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கா. நீங்கள் எங்கே போனாலும் கண்டிப்பாக உங்கள் கூட துணையாக நானும் வருவேன்னு டீட்டாவும் போகிறா. இவனுக்கு ஆல்ரெடி எக்கச்சக்கமாக அடிபட்டிருக்கனால ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நான் வந்து பொறுமையாக போய்கிட்டு இருக்கான். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா ஒரு பழைய டெம்பிளுக்கு வந்திருக்கா. இன்னொரு பக்கம் எலன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒன்று திரட்டி நைட்டு ஃபுல்லாமே ட்ராவல் பண்ணுறது மூலயமா ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி பேட்டில் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ரோலாண்டோட ஆர்மி எப்பயுமே டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. மொத்தமாக 3 டிவிஷனாக பிரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு சைடு விங்கை தான் அவங்க புழக்க பார்ப்பாங்க. 2 சைட்லையுமே அட்டாக் பண்ணுறது மூலிமா எனிமியோட ஃபார்மேஷனை உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட எண்ணிக்கையை குறைப்பாங்க. நம்ம ஹீரோ இப்போ டெத் அண்ட் டார்க்னஸ் காடஸஸோட டெம்பிளுக்கு வந்திருக்கா. வந்த உடனே அவங்க டீட்டாவை பொசஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு கூட்டன்னு கேட்க, நான் ஒன்று இந்த இடத்துக்கு கூப்பிடலப்பா, உனக்கு பவர் தேவைப்பட்டிருக்கு. அந்த பவரை தேடி தான் நீயே என்ன வந்திருக்க. உனக்கு தேவையான சக்தியை கொடுக்கறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் அதுக்கு முன்னாடி உன்னோட ரிசால்வை நான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஆரோவை பயன்படுத்தி இந்த பொண்ணை ஷூட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நீ இப்போ டீட்டாவோட உடம்பை ப்ரொசஸ் பண்ணியிருக்க. நீ சொல்கிற விஷயத்த நான் கேட்காம விட்டால் என்ன நடக்கும்? உன்னோட கேள்வி ரொம்பவே நல்லா இருக்குப்பா. அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்க நீ ஆசைப்படுறியான்னு கேட்க, நம்ம ஹீரோவும் அமைதியாக இப்போ ஷூட் பண்ண ஒத்துக்கிட்டான். நம்ம ஹீரோ ஆரோவை எடுத்து எய்ம் பண்ணதுக்கப்புறமா அதை சுற்றி பவரை கேதர் பண்ணிட்டு இருக்கான். இந்த டெக்னிக்கை பார்த்து இவங்களே ஆச்சரியப்படுறாங்க. நீ அதிகமான பவர் கொடுத்தா இந்த பொண்ணோட உடம்பு பீஸாக போய்டும். நீ கம்மியான பவர் கொடுத்தாலும் இது வேலை செய்யாமல் போய்டும்னு அவங்களோட பேச்செல்லாம் இவங்க சுத்தமாக காதிலே வாங்கிக்காமல் பவரை கேதர் பண்ணி ஆரோவை ஷூட் பண்ணதுக்கப்புறமா டீட்டா பக்கத்தில் வரப்போது அந்த பவர் பர்ஸ்ட் ஆகுது. அந்த சக்தியை தாங்க முடியாமல் ஆரோ பீஸாக உடஞ்சி போயிடுச்சு. அதனால அது டீட்டாவோட உடம்பை பேஸ் பண்ணலை. நம்ம ஹீரோ சொன்னபடியே ஆரோவை டீட்டாவை நோக்கி ஷூட் பண்ணனால அவன் ஜெயிச்சிட்டான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆனது நினச்சி டீட்டா பயத்தில் கதற ஆரம்பிச்சிட்டா. காடஸை சொன்னபடியே நம்ம ஹீரோக்கு சக்தி கொடுத்துட்டாங்க. இப்போ உடனடியாக வார் நடக்கிற இடத்த நோக்கி அவன் போய்கிட்டு இருக்கான்.
நெக்ஸ்ட் நடக்கிற வாரில் நம்ம எலனோட பிளான் பக்காவா வேலை செஞ்சிருக்கு. பேட்டிலுக்காக ஒரு ரிவரை அவங்க கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. அந்த ரிவரோட பாதையில் எக்கச்சக்கமான மண் மூட்டை போடுறது மூலியமா அந்த தண்ணியோட ஃப்ளோவை இவங்க பேட்டில் நடக்கிற இடத்துக்கு மாற்றி விட்டாங்க. இந்த விஷயம் தெரியாமல் ரோலாண்டோட ஆர்மி இவங்களை அட்டாக் பண்ண வரப்போது சேத்துல செமையாக சிக்கிட்டாங்க. அதை இவங்க பெரிய அட்வான்டேஜாக மாற்றி அவங்கள பொழந்து எடுத்துட்டாங்க. இப்போ எலன் அண்ட் ரோலாண்ட் 2 பேரும் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பேட்டில் நடக்கிற இடத்த விட்டு ரோலாண்டை மட்டும் தனியாக அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோலாண்டை அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறான். காரணம் இவங்க கூட தனியாக பேட்டில் பண்ணணும்னு அவனும் ஆசைப்பட்றான். ரோலாண்ட் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க போது சோஃபியா அந்த இடத்துக்கு வந்து அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எலன் அவங்களோட ஸ்ட்ராங்கான பவரான லே அட்மாஸ் மூலியமாக இவனை அட்டாக் பண்ணிட்டாங்க. சுற்றிட்டு இருக்க சூறாவளி காத்துக்கு நடுவில் அவனை செம்மையாக சிக்க வச்சாச்சு. இதோட ரோலாண்ட் கதை முடிஞ்சிடுச்சு தான் இவங்களும் எதிர்பார்த்தாங்க. பட் இவங்க நினச்சதோட ரோலாண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கனால அந்த சூறாவளி காற்றை பொழந்து எடுத்துட்டான். இவனை எப்படிப்பா தோக்கடிக்கிறதுன்னு புரியாமல் முழிச்சிட்டு இருக்க போது கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டான். இப்போ பேட்டில் கொஞ்ச நேரத்துக்கு ரோலாண்ட் ஸ்டாப் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட இந்த வாரை பற்றி சில விஷயங்களை விசாரிக்கிறான். ஒரு மர்சனரியாக நீ எலன் ஹையர் பண்ணது உண்மையான கேட்க அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஃபர்ஸ்ட் அரோன் தான் என்னோட நாட்டை அட்டாக் பண்ண பார்த்தா. அவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக தான் எலன் எனக்கு உதவி பண்ணா. எங்களோட டார்கெட் அரோன் தான். அவனை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு. நம்ம 2 பேரோட ஆர்மியை சண்டை போடணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. நீங்களுக்கு உதவி பண்ணுறீன்னு கேட்க ரோலாண்ட் அந்த விஷயத்த மறுத்துட்டான். எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன்னு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வர அந்த நேரமாக பார்த்து நம்ம ஹீரோட காயம் திருப்பி இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. முழுசாக குணமாகறதுக்கு முன்னாடியே தான் இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆனால் கண்டிப்பாக நானும் இந்த பேட்டில் தோக்க மாட்டேன்னா அவனுக்கு கிடைச்ச புது பவரை பயன்படுத்தி ரோலாண்டை அட்டாக் பண்ணுறான். நேருக்கு நேர் ரோலாண்ட் அந்த அட்டாக்கை ஃபேஸ் பண்ணி பிளாக் பண்ணுறான். அவனோட மனசுக்குள்ளே எக்கச்சக்கமான கேள்வி இருக்குது. இவனை ஒரு துரோகின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் துரோகியாக மாறினதுக்கான காரணம் என்னன்னு இவனுக்கு ஒன்றும் தெரியல. டிகர் அவன் கண்ட்ரியை காப்பாற்ற தான் போராடிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் இந்த ஒட்டுமொத்த கிங்டமே காப்பாற்றுறதுக்கான பொறுப்பை ராஜா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக என்னோட பொறுப்புலேருந்து நான் போக மாட்டேன்னு நம்ம ஹீரோட ஆரவை 2 துண்டா உடச்சி அவனோட சக்தி எல்லாத்தையுமே டிஸ்பல் பண்ணிட்டான். அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணதில் ரோலாண்டோட ஆர்மர் கூட பாதி உடஞ்சிடுச்சு. இவனை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு தெரியாமல் இவங்க முழிச்சிட்டு இருக்க போது ரோலாண்டே சரண்டர் ஆகிட்டான். ஆரம்பத்துலேருந்தே நான் சரியான காரணத்துக்காக தான் சண்டை போகிறேன்னான்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட கேள்வி என் மனசில் இருக்க போது என்னால் சரியாக சண்டை போட முடியல. ரோலாண்ட் சரண்டர் ஆன மாதிரி அவனோட ஆர்மி வித்ரா பண்ணனால இப்போ இந்த பேட்டில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதோட எபிசோடு முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.